எபேசியர் 5:31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஆதியில் முதல் திருமணத்தை கர்த்தர் செய்து வைத்த போது மனுஷனுக்காக மனுஷியை ஏற்படுத்தி கொண்டாந்து கொடுத்த போது சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான். பிறகு இயேசுவே இந்த உலகத்தில் வாழும்போது சில கேள்விகளை கேட்டாங்க திருமண வாழ்க்கையை பற்றி. அதுக்கு பதிலளிக்கும் போது அவரும் அதே தான் சொல்கிறாரு. இப்போ பவுல் அதையே எடுத்துக்கிட்டு அவரும் இங்கே அதே கோட் பண்ணுறாரு. அதனால் திருமண வாழ்க்கை குறித்த வசனங்களில் ரொம்ப முக்கியமான வசனம், நிறைய விவரங்கள் நிறைந்த வசனம். இதில் அந்த இசைந்துங்கிற ஒரு வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் பழைய டிரான்ஸ்லேஷனில் cleave. Therefore shall a man leave his father and mother and cleave unto his wife ன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. cleaveன்னு சொன்னால் அப்படி ஒட்டிக்கிறது என்று அர்த்தம். வேதம் திருமணத்தை குறித்து போதிக்கும் போது அதை ஒரு உடன்படிக்கை என்று போதிக்கிறது. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். மிருகங்களை வெட்டி ரெண்டாக பிளந்து வைக்க சொன்னார். நடுவில் நடந்து போய்கிட்டு வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு. அவர் ஏன் வெட்டி பிளந்து வைக்கப்பட்ட மிருகங்களுக்கு நடுவில் நடந்து சென்று வாக்கு கொடுக்குறாரு? அது அர்த்தம் என்னவாம், இந்த சொன்னதை நான் நிறைவேற்றாமல் போனால், இப்போ கொடுக்குற வாக்குறுதியை நான் நிறைவேற்ற போனால் இந்த செத்த மிருகங்களைப் போல் நான் ஆகட்டும் அப்படிங்கிறார் கர்த்தர். அப்போ உடன்படிக்கைன்றது ரொம்ப சீரியஸான விஷயம், மீறுகிற ஒரு காரியம் இல்லை, அது ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, அவர் போதிக்கும் போது சொல்கிறாரு, விவாகரத்து பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க சிலர். எந்த காரணத்தை கொண்டா விவாகரத்து பண்ணிக்கலாமா? ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சாம்பார் சரியில்லை, வரல, சரி போங்க அப்பா வீட்டுக்கு அப்படின்னு போயிட வேண்டியது. ஆள் பிடிக்கலன்னா திடீர்னு கழட்டி விட்டுற வேண்டியது. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட கேட்குறாங்க பண்ணிக்கலாமா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்க. எப்படி இணைச்சிருக்கிறார் தேவன்? பல பேருக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் மூலமாக அவர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரிக்கிறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. தேசத்தின் சட்டத்துக்கு முன்பாக, சபையின் அதிகாரிகளுக்கு முன்பதாக, எல்லாத்துக்கும் மேலே தேவனே அங்கே நிற்கிறாருன்னு போன வாரம் காமிச்சவங்களுக்கு அவரே சாட்சியாக இருக்கிறாரு. ஆகவே தேவன் இப்படி இணைத்ததை, இப்படி சேர்த்து வச்சதை எப்படி சேர்த்து வச்சிட்டார்? உடன்படிக்கையின் மூலம் சேர்த்து வச்சிட்டார். அப்போ அது பிரிக்க முடியாத விதத்தில் ரெண்டு பேரும் இசைந்திருக்கிறார்கள் என்பதை தான் சொல்ல வருகிறார்.